இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் யாரு கூடவும் சேரவும் மாட்டோம், யாரையும் சேர்த்துக்க மாட்டோன்றது தான் அவங்களுடைய கொள்கை. மெயின் கொள்கை அவங்களுக்கு அதுதான். அப்படி இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு ஒத்து போகக்கூடிய எங்களை போட்ட நபர்களை அண்ணன் சீமான் அழைப்பார். கடைசி வரையிலும் எதிர்பார்த்தேன். அழைத்தாருன்னு நம்ம ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் அழைக்கவே இல்லை. அழைக்காமல் நம்ம அழையாக இருந்தாலே நம்ம போகணும்னு சொன்னால் அது சரி வராது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணிட்டோம், வேறு வழியும் இல்லை. இந்த நேரத்தில் அமைதியாக இருக்க முடியாது. அப்படிங்கும்போது இப்போ எனக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்ற இது சரி கட்டணும்னா ஒரே வழி வேல்முருகன் கூட இணையது தான் சரி சொல்லிட்டு எங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நம்ம ஆதரவு தெரிவித்தோம். இல்லை அதிருப்தியெல்லாம் எப்படி நாம் தமிழர் கட்சி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்படுறாங்க. தடாரகியும் தனிநபராக இருந்தாருன்னா நாம் தமிழர் கட்சி கூட நம்மளும் போயிடலாம். நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறதுனால என்னால் அப்படி போக முடியல. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக் அதுதான். இப்போ நான் தடாரகியும் தனிநபராக இருந்தேன்னா நான் சீமான் கூட பயணிக்கிறேன், அவர் கட்சியில் சேர்ந்துருன்னு சொல்லிட்டு செயல் பண்ணலாம். நம்ம புரியுதுங்களா? ஆனால் நமக்கு ஒரு அமைப்பு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்போது அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும். ஒன்று இப்போ அந்த மாதிரி நெருடலான ஒரு நிலைக்கு தான் நான் தள்ளப்பட்டேன். மற்றபடி நாம் தமிழர் கட்சி மீது எந்த குப்பையும் அள்ளி அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இல்லை. அது மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கார். அவருக்கு எப்பவுமே நம்முடைய ஆதரவு உண்டு, எந்த முரணும் இல்லை. பேசலை, நேரம் வரும்போது சொல்லுவோம். அவருக்கும் தெரியும் இல்லைங்களா, அண்ணன் சீமானுக்கும் தெரியும். அவர் நம்ம எடுத்த முடிவை அவர் வருத்தப்பட மாட்டார், சீமான் வருத்தப்பட மாட்டார். சில தம்பிகள் இப்போ இடுமான் கார்த்திகை நெருங்கி இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருக்குமே தெரியும். பட் வெளியிலேருந்து பார்க்குற நபர்களுக்கு அவங்க அந்த கொள்கையை என்னன்னு தெரியல. நம்ம ஏதோ ஆதரவு கூப்பிட்டு நம்ம போகாத மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஆதரவு அவர் என்னை கூட்டணிக்கு வாங்கன்னு கூட சொல்ல வேண்டாம், என்னை ஆதரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாவே நான் போயிட்டு. அதுபோல் விமர்சனங்கள் எப்போவுமே வேண்டாம் தோழர், ரத்தம் தோழர் அப்படின்ட்டு போயிடுவார். புரியுது. நமக்குள்ள ஒரு ரத்தம் ஒரு வேண்டாம் தோழர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ அதை தான் சீமானும் சொல்லியிருக்காப்புல. இந்த தேர்தலில் முடியாது, வருங்காலத்தில் அது எப்படி ஒன்றும் மாற வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு தமிழ் தேசிய திராவிடம்னு சொல்லிட்டு திராவிட ஆட்சி நடந்து ஒன்றும் இல்லை. இங்கே எப்படின்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் கார்பரேட் கம்பெனிகளாக மாறி இல்லைங்களா? அப்போ ரெண்டு கார்பரேட் கம்பெனியாக மாறும்போது அப்போ மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை கொண்டு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக பார்க்கலாம். இது ஒரு ட்ரையலாக பார்த்துக்கலாம். இல்லை அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதியும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரகிம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க சார். நீங்கள் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது, ஆனால் சமீபத்தில் ஒரு நியூஸ் வெளியாகுது. தங்கள் கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரோட சேர்ந்து இந்த தேர்தலை பயணிக்க போகிறோம், கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தி போட்டுனீங்க. என்ன நடந்தது சார்? இல்லை, அது இடைத்தேர்தல் என்னும்போது யாரும் போட்டி இல்லை. அதனால் நம்ம அண்ணனுக்கு நம்மளாக வாலண்டியர் போய் ஆதரவு கொடுத்தோம். பட்டு இங்கே எப்படின்னு சொன்னால் இப்போ பொது தேர்தல் என்னும்போது எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கட்சி வச்சுருக்கோம், மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, தேர்தலில் களமாடணும்னு நினைக்கிறாங்க. தேர்தலில் நம்முடைய பிரச்சாரங்கள் நம்ம பண்ணணும் மக்கள் மத்தியில். இப்போ தேர்தல் நேரத்தில் நம்ம பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகலைன்னு சொன்னால் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் தேஞ்சிட்டு போயிடும். சமூக அமைப்பாக தான் நடத்த முடியுமே தவிர தேர்தல் கட்சியை நம்ம நடத்த முடியாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் யாரு கூடவும் சேரவும் மாட்டோம், யாரையும் சேர்த்துக்க மாட்டோன்றது தான் அவங்களுடைய கொள்கை. மெயின் கொள்கை அவங்களுக்கு அதுதான். அப்படி இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு ஒத்து போகக்கூடிய எங்களை போட்ட நபர்களை அண்ணன் சீமான் அழைப்பார். கடைசி வரையிலும் எதிர்பார்த்தேன். அழைத்தாருன்னு நம்ம ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் அழைக்கவே இல்லை. அழைக்காமல் நம்ம அழையாக இருந்தாலே நம்ம போகணும்னு சொன்னால் அது சரி வராது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணிட்டோம், வேறு வழியும் இல்லை. இந்த நேரத்தில் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் நம்ம அந்த இளைஞர்களுக்காக நாம் ஒரு களமாடம். அப்போ என்னன்னு பார்க்குறோம். ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று பிஜேபி திமுக கூட்டணி, இன்னொன்று தாவேக்கா. அண்ணன் சீமான் தனியாக களம் காண்றாரு.
அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வேல்முருகன் வெளியே வந்து அவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாருங்கும்போது, வேல்முருகன் வந்து இன்றைக்கி இனத்தை எனக்கு பழக்கம் இல்லை. அவர் 35 வருஷமாக எனக்கு அவர் பழக்கம். அவர் பாமகவில் அவர் இருக்கும்போது, நானும் பாமகவில் இருக்கும்போது இந்த பழக்கம். அரும்பு மீசை அரும்பு தாடியோடு நானும், அரும்பு மீசையோடு அவரும் இருக்கும்போது வந்து பழக்கம். அப்படிங்கும்போது தொடர்ந்து நம்ம எப்படி நாம் தமிழர் கட்சி பொதுதளத்தில் சீமான் வந்து எப்படி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரோ அதேமாரி வந்து வேல்முருகனையும் அது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது. தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக களமாடிட்டு வராரு. அப்படிங்கும்போது இப்போ எனக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்ற இது வந்து சரி கட்டணும்னா ஒரே வழி வேல்முருகன் கூட இணையது தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் நம்ம ஆதரவு தெரிவித்தோம். நான் அந்த பொதுக்குழு அன்னைக்கு கூட நான் எதிர்பார்த்தேன் அண்ணன் வந்து ஏதாவது ஏன்னா பொதுக்குழுன்னு போட்டிருக்கோம், அப்பயாச்சும் வந்து ஒரு ஃபோன்லேயாச்சும் வந்து ஆனால் நமக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்பார். சரி, அவர் சொல்லனாலும் இடுமோகன் கார்த்திகோ அல்லது தம்பி பாக்கியராஜோ அல்லது தம்பி சாட்டையோ யாராவது தொடர்பு கொண்டு பேசுவாங்கன்னு நினச்சேன். யாருமே பேசலைன்னும் போது அப்போ நம்மளா போய் வாலண்டியராக கொடுக்குறது சரியான நிலை இருக்காது. அதிருப்தியின் காரணமாக நான் வெளியே போகல. இல்லை, அதிருப்தி எல்லாம் எப்படி? நாம் தமிழர் கட்சி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்படுறாங்க. தடாரகியும் தனிநபராக இருந்தாருன்னா நாம் தமிழர் கட்சி கூட நம்மளும் போயிடலாம். நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறதுனால வந்து என்னால் அப்படி போக முடியல. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக் அதுதான். இப்போ நான் தடாரகியும் தனிநபராக இருந்தேன்னா நான் சீமான் கூட பயணிக்கிறேன், அவர் கட்சியில் சேர்ந்துருன்னு சொல்லிட்டு செயல்படலாம் நம்ம. புரியுதுங்களா? ஆனால் நமக்கு ஒரு அமைப்பு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்போது அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்குறோம். ஒன்று. அதே நேரத்தில் வந்து சீமான் வந்து கொஞ்சம், அதாவது அவர் எல்லா கட்சிகளையும் அழைக்க வேண்டியதில்லை, குறைஞ்சபட்சம் அவருடன் பயணிக்கக்கூடிய, தொடர்ந்து பயணிச்சுட்டு வரக்கூடிய, அரசியல் ரீதியாக பயணிக்கக்கூடிய நபர்களுக்காச்சும் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்கணும். அவர் கொடுக்கல. இதை வந்து இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் வந்து தம்பிங்க போடுறாங்க, துரோகி லிஸ்ட்டில் தடாரகியும் சேர்ந்துட்டாரு நாம் தமிழ் அப்படின்ட்டாங்க. நம்ம துரோகம்லாம் பண்ணல. ஒரு கால் நாம் தமிழ் கட்சி அழைச்சி நாம் புறக்கணித்து இப்போ வாழ்வுரிமை கட்சியோட இணைஞ்சு இருந்தோம்னு சொன்னால், தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைஞ்சு இருந்தோம்னு சொன்னால் அப்போது வந்து லாஜிக்காக நம்ம வந்து துரோகம்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாளாக களமாடிட்டு திடீர்னு தேர்தல் நேரத்தில் பாருங்கள் கூட்டணி மாறுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம அது கூட்டணி கூட இல்லை, சீட்டு கூட நம்ம எதிர்பார்க்குறோம். குறைஞ்சபட்சம் மரியாதை என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் வந்து ஆதரிச்சிறேன். அப்போது எங்களுடைய மாவட்ட மாநில பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அது அண்ணன் சீமானுக்கும் தெரியும். இப்போ அவங்களெல்லாம் பயன்படுத்தணுமா இல்லையா? நிச்சயமா. அப்போ அதெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம ஒருத்தருக்கு ஆதரவு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. புரியுது. இப்போ அந்த மாதிரி நெருடலான ஒரு நிலைக்கு தான் நான் தள்ளப்பட்டேன். மற்றபடி வந்து நாம் தமிழ் கட்சி மீது எந்த குப்பையும் அள்ளி பெறுற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி இல்லை. அது மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்து அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கார். அவருக்கு எப்பவுமே நம்முடைய ஆதரவு உண்டு, எந்த முரணும் இல்லை. தேர்தல் நேரத்தில் இவர் இப்போ நம்ம மக்களுக்கும் ஒரு தீனி கொடுக்கணும். ஓப்பனாக சொல்லணும்னா அரசியலில் ஒரு தீனி கொடுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சு கட்சி ஆட்களும் அது இல்லாமல் அதை தேர்தலை போட்டின்ற ஒரு விருப்பப்படுறாங்க பசங்க. அப்படிங்கும்போது அப்போ நம்ம வேறு வழி இல்லையே. புரியுது. இதற்கு அப்புறம் சீமான் அவர்கள் எதனா பேசுனீங்களா? இல்லை அவரும் உங்களை பேச? இல்லை, நம்ம அதை எப்படி பேச முடியும்? பேசலை. நேரம் வரும்போது சொல்லுவோம். அவருக்கும் தெரியும் இல்லைங்களா, அண்ணன் சீமானுக்கும் தெரியும். அவர் நம்ம எடுத்த முடிவை அவர் வருத்தப்பட மாட்டார், சீமான் வருத்தப்பட மாட்டார். சில தம்பிகள் இப்போ இடுமோகன் கார்த்திகை நெருங்கி இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருக்குமே தெரியும். பட் வெளியிலேருந்து பார்க்குற நபர்களுக்கு அவங்க அந்த கொள்கையே என்னன்னு தெரியல. பொருளுக்கு நம்ம ஏதோ ஆதரவு கூப்பிட்டு நம்ம போகாத மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஆதரவு அவர் எனக்கு கூட்டணிக்கு வாங்கன்னு கூட சொல்ல வேண்டாம், என்னை ஆதரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாவே நான் போயிட்டு இருப்பேன். ஒரு திரு வேல்முருகன் அவர்களும் சமீபத்தில் சொல்லும்போது ஒரு விஷயத்தை அவர்களை நிருபர்கள் கேட்டிருந்தாங்க. எதிர்காலத்தில் நாம் தமிழர் கூட கூட்டணி எதனா வைப்பீங்களான்னு கேட்கும்போது இந்த தேர்தலை அதாவது நான் பேசினதாகவே சொல்கிறாரு. நான் பேசினாலும் இந்த தேர்தலை நான் தனிச்சு தான் நிற்கிறேன், வேட்பாளராக அறிவிச்சிட்டேன், கூடிய விரைவில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதாக வேல்முருகனும் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எதிரி இல்லாத ஒரு அனுபவமாக தான் இது பார்க்க முடியுமா? இல்லை, வேல்முருகன் வந்து எனக்கு இன்னைக்கு நேரத்தில் அவர் பல ஆண்டுகளாக நமக்கு தெரியும். அவர் வேல்முருகனை பற்றி அவர் வந்து கொஞ்சம் சில விஷயங்களுக்கு இறங்கி பேசுவார். அதாவது அந்த ஈகோலாம் பார்க்க மாட்டாப்புல, அவருக்கே உண்டான. ஏன்னா அவர் ஒரு பண்ணையார் குடும்பம், சாதாரணமான குடும்பம் தெரியும். அவர் எதுவும் அரசியலுக்கு வந்து சம்பாரித்து சில பேர் அள்ளி வீசுகிறாங்க. இந்த நக்கிரன் பிரகாஷெல்லாம் அள்ளி வீசுகிறான் பாருங்கள், இத்தனை கோடி அதோட மாரியெல்லாம் வந்து போய் ஏன் சொன்னால் நம்ம சின்ன வயசும் பார்த்துட்டோம். பண்ணையார் குடும்பம், நிறைய நிலப்புலன்கள். பாமக தனிச்சு நிற்கும் போதே 6 தொகுதிகளில் ஒரு தொகுதி பண்ருட்டியில் ஜெயிச்சவர். 16 சொல்கிறேன். ஆமாம், 15-16 வயசுலேயே பிரபாகரன் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு
தமிழ் தேசிய அரசியலை பேசின நபர் வேல்முருகன். தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ்நாடு மீட்சிப்படை உட்பட பல அமைப்புகளுக்கு பேக் போனாக இருந்த ஒரு நபர். இப்படி பல விஷயம் நம்ம சொல்லிட்டு போகலாம். வேல்முருகனை வந்து சாதாரணமாக யாரும் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது சொல்கிறாங்க. இன்றைக்கி நியூ ட்ரெண்ட் அப்படின்னு போனால் இந்த விஜய் இது போன்ற அரசியல் பார்க்கும்போது வேல்முருகன் எதுவும் பழமையாதி மாரி பழைய ஆள் மாரி, பழைய ஆள் தான், பட் அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதி. புரியுது. ஆனால் களத்தில் நாம் தமிழ் எதிர்க்க வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இல்லைன்ற ஒரு விஷயம் அவர் தான் தெளிவாக சொல்கிறார். அவர் கட்சியில் இருக்கிறவங்க நாம் தமிழ் கட்சியை எதிர்த்தாருன்றது ஜெகதீஷ பாண்டியன் கட்சியிலேருந்து நீக்கிட்டார். நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி வந்து இவர் கூட இணைஞ்சார். இவருக்கு சரி ஒரு கட்சியிலேருந்து இணைஞ்சு இன்னொரு கட்சியில் இணைகிறது தப்பு இல்லை. பட்டு காலத்துக்கும் வந்து சீமானையே தாக்கி பேசிகிட்டு இருந்தால் அது பிடிக்காம நம்ம தோலை இது வேண்டாம் தோலை, இப்படி நீங்கள் விலகிட்டீங்க, இணைஞ்சிருக்கீங்க, நம்ம செயல்படுவோம். அதை விட்டுட்டு அவரையே குறை சொல்லிட்டு அப்படின்னா அவர் கேட்கல, அதனால் கட்சி விட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தாவை கலப்பை அவங்க இணைஞ்சாங்க. இப்படி உங்களுக்கு தெரியும். அதுபோல் விமர்சனங்கள் எப்போவுமே வந்து வேண்டாம் தோழர், ரத்தம் தோழர் அப்படின்ட்டு போயிடுவார். புரியுது. நமக்குள்ளே ஒரு ரத்தம் ஒரு வேண்டாம் தோழர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ அதை தான் வந்து சீமானும் வந்து சொல்லியிருக்காப்புல, இந்த தேர்தலில் முடியாது, வருங்காலத்தில் அது எப்படி ஒன்றும் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இதே வந்து முக்கியமான ஒரு விஷயம் சார், திமுக கூட்டணி கட்சிகளை அழுத்துதா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்துட்டார். கடைசி வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சரி விசிகாவும் சரி அதிருப்தியிலே இருந்தாங்க. அவர்களுக்கு விசிகாவுக்கு இரட்டை இலக்கத்தில் கேட்டாங்க, நான் 2 சீட்டு ஏற்றி 8 சீட்டாக கொடுத்துருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சீட்டு குறைச்சிருக்காங்க. தேமுதிகவுக்கு 10+1 கொடுத்துருக்காங்க. மையமுக்கு சீட்டே தரல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. எப்படி பார்க்குறீங்க அந்த சீட் ஷேரிங்க? இல்லை, அது பெரிய மனப்பான்மையோடு திமுக செயல்படுன்றது தான் வேல்முருகனுடைய குற்றச்சாட்டு. ஏன் சொன்னால் கொள்கை கூட்டணின்னு பேசிக்கிறீங்க மூச்சுக்கு முன்னோட. கொள்கை கூட்டணி என்பது என்ன? கொள்கை கூட்டணின்றது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி, இவங்க தான் வந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க. யார்? திமுக தொடர்ந்து பொதுவெளியில் பேச எங்களது கொள்கை கூட்டணின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, முஸ்லீம் அமைப்புகள் இருக்குது, அப்புறம் நம்ம வேல்முருகன் இந்த கட்சிகள்லாம் இருக்குது. எது? திமுக கூட்டணியில் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ தேமுதிக கட்சிக்கு வரேன்னு சொல்கிறாங்க. தேமுதிக இந்த திமுக கூட்டணிக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா, இந்த கொள்கை கூட்டணின்னு சொன்னால் இந்த கட்சி தலைவர்கள்லாம் அழைத்து உட்கார வச்சு பேசணும். தேமுதிக இத்தனை நாளாக எதிர்காலத்தில் வந்து களமாடிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு நம்ம கூட்டணிக்கு வரேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே கலந்துரையாடும் போது அப்போ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அங்கே வந்து இதாகும். புரியுதுங்களா? அதன் பிறகு அவங்கள கூட்டணியில் சேர்த்துட்டு அப்புறம் அந்த தொகுதி பங்கீடு பண்ணாங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு நெருடல் யாருக்குமே ஏற்படாது. பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், திடீர்னு யாரையும் கேட்காம இவங்க பாட்டுக்கு தேமுதிக வந்து கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஒரு மேல் சபை இந்தியும் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அதன் பிறகு ஏற்கனவே தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் போய் பேசும்போது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒவ்வொரு தொகுதியை குறைச்சிட்டு, முஸ்லீம் அமைப்புகளுக்கு தொகுதிகளை குறைச்சிட்டு, கேட்டால் நிறைய பேர் வராங்க, தேமுதிக வேறு வருது, அதனால் நீங்கள் குறைச்சாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு திமுக செயல்படுதுன்றது தான் வேல்முருகனுடைய குற்றச்சாட்டு. கொள்கை கூட்டணி எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஏஏ, என்ஆர்சி, அப்புறம் வந்து நீட்டு, எல்லா விஷயத்துக்குமே பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஆதரவாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து கூட்டணியில் சேர்த்துட்டீங்க. யாரை கேட்டு சேர்த்தீங்க? யாரையுமே கேட்கல கூட்டணியில். அப்போ நீங்களா ஒரு லாபி பண்ணி கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டீங்க. இப்போ நாளைக்கு அவங்க இப்போ உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது இதே பிரேமலதா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போது இது போன்ற கொள்கை முரண் உள்ள நபர்களையே நீங்கள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் கூட்டணி பலமான கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க? கொள்கை கூட்டணி. இது எப்படி கொள்கை கூட்டணி? இது கத்திரிக்காய் கூட்டணின்னு சொல்லலாம். இல்லை சார், அந்த அளவுக்கு. ஆமாம், ஒரு குழப்பமான கூட்டணி இது. ஏன்னு சொன்னால் தேமுதிக வந்து பல விஷயங்களுக்கு வலதுசாரி செயல்பட்டு இருந்த நபர்கள். அவங்கள கூட்டு வந்து கூட்டணியில் சேர்த்துட்டு இப்போ மத்திய பட்ஜெட்டில் கூட ஆதரிச்சு தானே பேசுகிறாங்க. கூட்டணியில் சேர்த்துட்டு அப்புறம் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம்? இப்போ மதசார்பற்ற கூட்டணிக்கு ஒரு இலக்கணமே இல்லாமல் போயிடும். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் 6 தொகுதி கொடுத்து ஒன்று குறைச்சிட்டிங்க. புரியுதுங்களா? நீங்கள் அப்படி சேர்க்கணும்னு சொன்னால், தியாகம் பண்ணணும்னா உங்கள் தொகுதிகள் தியாகம் பண்ணுங்க. திமுக நிற்கக்கூடிய தொகுதிகளில் குறைச்சி கொடுங்க. அதை விட்டுட்டு இப்போ கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து தொகுதி ஒதுக்கீடு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த தொகுதி அந்த தொகுதி, அதெல்லாம் இல்லை.
நாங்கள் சொல்கிற இந்த தொகுதி வாங்கிக்கிங்க அவ்வளோ. புரியுது. அப்போ இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி பெரியார் மனப்பான். இது வேல்முருகன் கிட்ட அதேமாரி அணுகும்போது தான் இவர் நம்ம போயா நீயும் வேணும் கட்சி வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. இப்போ இது போன்ற வந்து எம்எல்ஏ இருக்கணும், எம்எல்ஏ இருந்தால் தான் நமக்கு அங்கீகாரம், அரசியல் அங்கீகாரம் அப்படின்னு எல்லாத்தையும் இழந்து இருப்பதோட ஏறி ஒரு அடி அடிக்கிறாங்கன்னா அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. திமுகவினுடைய ஆணவ செயல்பாட்டுக்கு ஒரு சமிக்கை அடி கொடுக்கணும். அதில் முதல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்திருக்கு. இப்போ அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு. எல்லாரும் 234 தொகுதிகளையும் வந்து வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. மேபி நிறுத்துவார். அப்போ நிறுத்தும் போது 50க்கும் மேற்பட்ட சிறு பெரு தனிநபர்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் நிறைய இருக்காங்க இல்லையா, அந்த அமைப்புகள்லாம் ஒருங்கிணைக்கிறாரு. அந்த அமைப்பெல்லாம் இதெல்லாம் சீமான் செஞ்சுருக்கணும், அவர் செய்யலை. அவர் ஆனால் இவர் அதை செய்கிற போது அதனால் வந்து பல ஓட்டு மாறிடுமா, அது இல்லை, ஒரு பேசு பொருளாகும் பொது தளத்தில். புரியுதுங்களா? நீங்கள் தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த எத்தனையோ சிறந்த தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட மக்கள் சக்தி பெருசாக இல்லைன்னா கூட சரி, அவங்க வந்து மக்கள் மத்தியில் பேசும்போது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாகும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் உள்வாங்கிட்டு தான் வேல்முருகன் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு விஷயத்தை ஒருங்கிணைக்கிறாப்புல. அப்போ இதை மானப்பட்டு வரவேற்காமல் வந்து செருப்பகட்டை அடித்து துரத்தியாக விட முடியும். இப்போ அதனால தான் நம்ம ஆதரிக்கிறோம், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து திமுக கூட்டணிக்கு போக முடியாது, அதிமுக கூட்டணிக்கும் போக முடியாது, விஜய் கிட்ட போக முடியாது. அப்போ நான் எங்கே போகிறது? புரியுது. அவ்வளோதான். அண்ணன் சீமான் வந்து எப்போவுமே தனி ரூட் ஆகுது. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு தமிழ் தேசிய கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு வேறாக கூட இதை பார்க்கலாம், இதை கூட பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இறங்குனா கூட வேல்முருகன் இறங்கி போய் பேசுவாப்புல. அப்போ பேசி கூட்டணி அமைஞ்சுன்னா நல்லது தானே. அதாவது ஒரு தமிழ் தேசிய திராவிடம்னு சொல்லிட்டு திராவிட ஆட்சி நடந்து ஒன்றும் இல்லை. இங்கே வந்து எப்படின்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் கார்பரேட் கம்பெனிகளாக மாறிடுச்சு இல்லைங்களா? அப்போ 2 கார்பரேட் கம்பெனியாக மாறும்போது அப்போ மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை வந்து கொண்டு வந்து தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக பார்க்கலாம். இது ஒரு ட்ரையலாக பார்த்துக்கலாம்ல. புரியுதா? இவர் கமலஹாசன் பேசுனதை பார்த்தீங்களா சார்? என்ன பேசுனீங்க? இது மாதிரி நாத்தின் நலன் கருதி எனக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க. அவனுக்கு நல்ல தெளிவான நமக்கு எம்பி பதவி கிடைச்சிச்சிங்க. இப்போ எதுனா 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ ஆக்கி அவன் நமக்கு எதிராக பேசிக்கிட்டு எதுக்கு? எவனும் வேண்டாம், நான் தான் கட்சி, அவன் தான் கட்சி, அவனுக்கு எம்பி பதவி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏ பதவி எதுக்குன்னு பார்க்குறான். 2 சீட்டு கூட கொடுத்த ஆள் இல்லைன்றீங்களா? உண்மை அதாங்க. கடந்த முறை இதே கமலஹாசன் பேட்டரியை வச்சுக்கிட்டு தெருவாக அலைஞ்சா இல்லையா, எவ்வளோ கூட்டம் பேசினேன். என்ன பேசினேன்? திமுக எதிரான ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியல் ஒழிப்பேன். இன்றைக்கி வாரிசு அரசியல்கிட்டையும் ஊழல்கிட்டையும் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கேன். இப்போ என்னன்னு சொன்னால் இவருக்கு எம்பி பதவி கொடுக்கலாம், எம்எல்ஏ சீட் வாங்கியிருப்பாங்க. ஏதோ பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி சில டீல் விட்டு ஒன்று என்ன ஓட் பேங்க் இருக்கவங்க நிரூபித்த ஓட்டம் கிடையாதுன்றீங்களா? போன வாட்டி நிரூபித்த ஓட்ஸும் கிடையாதுன்றீங்க. எப்போ போச்சு? கட்சியில் நிர்வாகிகளே இல்லைங்க. வீட்டில் இந்த மாதிரி ரூமில் உட்காந்து நான் கூட மண்டபம் பிடிச்சி பொதுக்குழு நடத்துகிறேங்க. ஹோம் தேட்டரில் நான் சொல்கிறேன், நம்மளோட சிறிய கட்சி சமூக ரீதியான நான் கூட மண்டபம் பிடிச்சி ஒரு 500 பேர் வர்றாங்க, ஒரு மண்டபம் பிடிச்சி பொதுக்குழு நடத்துகிறேங்க. கொலையிருப்போம் வீட்டில் ரூமுக்குள்ளே வச்சு நடத்துகிறாங்க. அப்போ இவ்வளோ தான் கட்சி. புரியுது. என்ன அந்த நடிகர் அந்த ஒரு பிரபலம் கமலஹாசன் என்பது அந்த ஒரு பிரபலம் இருக்குது, அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் வந்து ஒரு விஷயத்த பேசி சர்ச்சையாக இருக்குது தாவேக்காவுக்கு எதிராக. எப்படி பார்க்குறீங்க அதை? அது என்ன தவறு? பொன்ராஜ் என்ன பேசுனாரு? இது மாதிரி விபச்சாரிகள்லாம் இருக்காங்க அந்த கட்சியில் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. விபச்சாரிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லலை. சோசியல் மீடியாவில் சில பெண்கள் இப்படி பேசுகிறாங்களேன்னும் போது இதெல்லாம் வந்து சரியில்லை, விபச்சாரத்தனமாக தான் இருக்குது, விபச்சாரிகள் மாரி தான் பேசுகிறாங்க அப்படின்றார். அதனால் ஒட்டுமொத்த தாவேக்கால் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக அவர் பேசலை. அவர் எனக்கு புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்குன்றார். அப்போ விஜய் வாழலான்னு சொன்னால் புருஷனை விட்டு போயிடுவாளா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. தவறான ஒரு விஷயம். அப்போ அதை ஏன் கண்டிக்கலை யாருமே? தலைமை கண்டிச்சிருக்கணும் இல்லை, இந்த மாதிரி பேசலாம் பொது தளத்தில் பேசக்கூடாத மாதிரி சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லை, தறிக்கிட்டு ஆடுறாங்க. இன்னொருத்தி பேசுகிற பெருக்குறவு கூட 10 பொண்டாட்டி வச்சுருக்கான், பெருக்குறவங்க கூட எங்கள் அண்ணன் வச்சுக்கிறது என்ன தப்புன்றான். இதை எப்படி கண்டிக்க முடியாதா? இன்னொருத்தி சொல்கிறா நாங்கள் அவர் அண்ணனாகவும் வச்சுக்கோ, தம்பியாகவும் வச்சுக்கோ, புருஷனாகவும் வச்சுப்போம், உங்களுக்கு என்னன்னு கேட்குறா. இதை கண்டிக்கக்கூடாதா? இதை மேற்கோள் காட்டி தான் பொன்ராஜ் பேசுகிறார். உடனே பெண்களுக்கு எதிராக பேசிட்டாருன்றதுக்காக விஜயே பொங்கி போகிறாப்புல. கரூர் விஷயத்துக்கு இப்படி போய் புகார் கொடுத்துருக்கணும். எங்கள் டிஜிபி ஆஃபீஸில் கரூர் சம்பவம் நடந்தோடனே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறையுடைய கவனக்குறைவு மற்றும் அரசனுடைய கவனக்குறைவு அப்படின்னு காவல்துறை. அப்போ அன்றைக்கி என்ன சொன்ன நீ?
இது தமிழ்நாடு காவல்துறை நீதி கிடைக்காது அப்படின்னு டெல்லிக்கு போய் சிபிஐ வேணும்னு கேட்டேன்ல. இன்றைக்கி எப்படி வந்து இதுக்கு மட்டும் வந்து தமிழக காவல்துறை நம்பி போன புகார் கொடுக்க அரசியல் பண்ணுறாருன்றீங்களா? தேர்தல் நேரம் ஸ்டண்ட் அடிக்கிறாப்புல. உடனே பொன்ராஜ் வந்து பெண்களுக்கு எதிராக பேசுகிறார், பெண்களுக்கு எதிராக பேசுகிறார். என்னையே பேசுகிறேன், நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். நான் ஒரு மயில் அவர் யதார்த்தமாக நான் கூட அப்படி பேசக்கூடிய கண்டனம் தெரிவிக்க வேண்டியது. என்ன சோசியல் மீடியாவில் அப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கி வந்து அப்புறம் தமிழ்ன்றது, தன்மானம்ன்றது, அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, கலாச்சாரம் என்பது, பண்பாடுன்றது, பாரம்பரியம் என்பது, அப்போ அதெல்லாம் தானே அவங்க பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில். அப்போ அதை கண்டிக்கிறது தவறா? இல்லை, உடனே ஒட்டுமொத்த பெண்களை இழிவுபடுத்திட்டா மாரி ஒரு விஜயே போகிறாப்புலன்னா என்ன அர்த்தம்? ஏங்க என்ன பேச்சுக்கு பேசுகிறாவா? பெருக்கிறவா 5 பொண்டாட்டி வச்சுருக்கான், 10 பொண்டாட்டி வச்சுருக்கான்னு பேசுகிறாங்க. நான் அண்ணனாக வச்சுக்குவேன், தம்பியாக வச்சுக்குவேன், பொண்டாட்டியாக கூட வச்சுக்குவேன், நான் இருந்துக்குவேன், உங்களுக்கு யார் கேட்குறதுன்னு ஒருத்தி கேட்குறாங்க. புரியுது. புகார் கொடுக்குற நானும் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தடவை மார்ச் 27 வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நியூஸ் வருது, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து அனுமதி வழங்கலை வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்து போடுறாங்க. உண்மையிலே தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்காது தான் காரணமா, இல்லை வேட்பாளர்கள் கிடைக்கலன்றது தான் ஒரு காரணமான்ற ஒரு கேள்வி எழுது. எப்படி பார்க்குறீங்க அதை? தேர்தல் ஆணையரே சொல்லிட்டாங்க. நான் அன்றைக்கி பொதுக்குழு நடத்துகிறேன், முறைப்படி கடிதம் எழுதினேன், தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனேன். இதேமாரி நாங்கள் ஒரு பொதுக்குழு நடத்துகிறோம், இதுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு வழங்கி எங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் உடனே காவல்துறைக்கு அனுப்புது, காவல்துறை உடனே வந்து அந்த என்ஓசி கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணையம் எனக்கு அனுமதி கொடுக்குது. இதுதான் முறை. புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த தேர்தல் ஆணையர் ஒருத்தர் வந்து பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முறையான முறையில் வரவே இல்லை, பெட்டிஷனே வரல எங்களுக்கு. முறையான முறையில் வரல, சரியான ப்ராசஸ் தான் சொல்கிறேன். இப்போ வந்து வட சென்னை பிரச்சாரம்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வந்து புஷி ஆனந்து கூட வேணாம், 3ஆம் 4ஆம் கட்ட தலைவர் போய் ஒரு லெட்டர் பேடில் போய் தேர்தல் ஆணையத்தை அணுகி இதேமாரி எங்களுடைய தலைவர் இத்தனை தொகுதிகளில் கேம்பெயின் பண்ண போகிறாரு, இதுக்கு பாதுகாப்பு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க போலீஸுக்கு அனுப்பி, போலீஸ் அப்போ மறுத்துருந்தால் அப்போனா நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. நீங்கள் அப்படி ஒரு முறையான அனுமதியை பெறாமல் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலான்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? உங்கள் ஆளுங்க போயிட்டு ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்கானுங்க அனுமதி கோரி. ஸ்டேஷனில் எப்படி சார் போகிறோம்? ஸ்டேஷனில் எப்படி கொடுப்பான்? தேர்தல் தேதி அறிவித்த உடனே முழுக்க கட்டுப்பாடு வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடுது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான், ஆணையர்கிட்ட தான் அனுமதியே வாங்கணும். அந்த அடிப்படை கூட உங்கள் கட்சிக்காரனுக்கு தெரியல, உனக்கும் தெரியல. சோசியல் மீடியாவில் என்ன அனுமதி கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி இது? இன்னொன்று சார், அந்த வேட்பாளர் தேர்வு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, அதுலேயும் நிறைய கவர்மெண்ட் லீவும் வருது அந்த குறிப்பிட்ட நேரத்தில், வேட்புமனு தாக்கல் பண்ணுற நேரத்தில். எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு கட்சி வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது? பண்ணுவார், ரெடி பண்ணி வச்சுருப்பார். திடீர்னு ஒரு நாள் அறிவிச்சா, நீங்கள் தான் மீடியா இருக்கீங்களா, விஜய் சொன்ன வாயை திறந்தாவே போதுமே. 2 விஷயத்து தான் இன்னும் நீங்கள் மீடியாவில் போடல. என்னது? ஒன்று விஜய் பேல்றதையும் மோடுறதையும் தான் போடல, மற்ற எல்லாத்தையும் போட்டீங்க. நீங்கள் தான் ரெடியாக இருக்கீங்களா? விஜய் சொன்ன உடனே தலைப்பு செய்தியாகி தமிழ்நாடு முழுக்க பரப்பிடுவீங்களா? இல்லை சார், அதில் தான் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் இருக்குது. இப்போது திமுக ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கா, அதிமுக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கா. ஒரே சமயத்தில் 3 வேட்பாளர் லிஸ்ட்டும் வெளியே வரும்போது முக்கிய அதிமுக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே 70-80 முக்கிய அதான் முதற்கட்ட வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இல்லை, 2ஆம் கட்ட, முதல் கட்ட நேற்று பண்ணாங்க, இன்னைக்கு 2ஆம் கட்ட. ஒரே சமயத்தில் எல்லா வேட்பாளர் லிஸ்ட்டும் வெளியே வரும்போது தாவேக்கா கொஞ்சம் அந்த லைட்லேருந்து பின்வாங்குவாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீ மீடியா இருக்குங்க, சோசியல் மீடியா, ஒவ்வொருத்தரும் சோசியல் மீடியா இருக்குது. அப்படியே கண்ணும் கருத்துமாக இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்கான். ஒரு தொகுதியில் இப்போ அதிமுக யாரை அறிவித்தாங்க, இவர் அறிவித்தாங்க, திமுக யாரை அறிவிப்பாங்க, விஜய் யாரை அறிவிப்பாப்புல, சீமான் யார் அறிவிச்சிட்டாப்புல. இப்போ இதெல்லாமே வந்து பார்ப்பாங்களா இல்லையா? நிச்சயமா இதெல்லாமே இன்றைக்கி வந்து இளைஞர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா நம்மளோட. இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து விளம்பரம், அதுவும் ஒரு சப்பந்த டைம், 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த சின்னம் வாங்கி அந்த சின்ன தொகுதியில் விளம்பரப்படுத்தி, இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் விளம்பரமாக இல்லை. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாஜகவினர் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு இந்தந்த தொகுதிகள் தான் வேணும், அங்கங்கே போராட்டங்கள் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. எப்படி பார்க்குறீங்க அதை? இது எல்லா கட்சியிலும் நடக்கின்றது. குறிப்பாக அண்ணாமலையை ஒதுக்குறாங்கன்ற ஒரு பேச்சுக்கள். இல்லை, பெரும்பாலும் வந்து கூட்டணி கட்சிகளில் ஃபஸ்ட்டு தொகுதி எத்தினின்றதில் குழப்பம் வரும். அந்த தொகுதி இறுதி வடிவம் பெற்றுச்சுன்னு சொன்னால் எந்தெந்த தொகுதின்றது பிரச்சனை வரும். அப்புறம் வந்து யார் யார் வேட்பாளர்ன்றது, இது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதேமாரி தான் அதிமுக கூட்டணியில் நடக்கிறதுன்னு நம்ம பார்க்க முடியும்.
அதை மீடியாக்கள் தான் பெருசாக்குறாங்கன்றீங்களா? திமுக மீடியா வந்து பெருசாக்குவான். அந்த மாதிரி எதனா தவறு பண்ணால் அதிமுக மீடியா இவங்க பெருசு பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் தவிர இதிலெல்லாம் ரொம்ப சிந்திச்சு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுனால இது நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். திமுக கூட்டணி அளவுக்கு அதிமுக கூட்டணி இப்போ வலுவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இப்போ திமுக கூட்டணி பலம்ன்றதை விட என்னுடைய பார்வையில் வந்து திமுக கூட்டணி பலம் எழுந்து தான் இருக்குது. ஏன்னா கடந்த 2021 தேர்தலில் இருந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த வீரியத்தோடு களமாடணுன்ற அந்த எண்ணம் இப்போ 2026க்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. 21 வந்து வீரியமாக களமாடணும்னு சொல்லிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்போ இல்லை. வீரியமாக களமாடணும்னு சொல்லிட்டு இருந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இப்போ இந்த தேர்தலில் இல்லை. எல்லாருமே வந்து தொய்வாக தான் இருக்காங்க. புரியுதுங்களா? திமுக கூட்டணி ஏன்னா தேமுதிகவை சேர்த்து திமுக கூட்டணியில் ஒரு குழப்பமாக எல்லாருமே அந்த நெருடல் இருக்குது. வெளியே சொல்லிக்கல, பெரிய பிரச்சனை பண்ணிக்கல, ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பெரிய ஒரு இது இருக்குது. ரெண்டாவது தாவேகா வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பார்ன்றது திமுக வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துச்சு. எது உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டான் திமுக. அப்போ அதில் ஒரு கலக்கம். அதனால தான் தேமுதிக எங்கேயும் போகிற ஓனர் தூக்கி வேட்டியில் விட்டுட்டு குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஓபிஎஸ் செத்தோடனே அதிமுக ஓட்டெல்லாம் வந்துடுமா? ஓபிஎஸ் பின்னாடி அவருடைய நிழல் கூட வராது. இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா. இப்படி வந்து ஒரு விதமான ஒரு அதிருப்தியில் தான் திமுக கூட்டணியே இருக்குது. திமுக கூட்டணி கடந்த தேர்தலை மாதிரி மிகப்பெரிய ஒரு வீரியத்தோடலாம் யாருமே இல்லை. ஆனால் இப்போ நேற்று வெளியாகுது வேட்பாளர்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. எந்த தொகுதியா இவர் மேலே இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவர் மேலே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிக்கிறாங்களே திமுக கூட்டணி. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது எல்லா கட்சியிலுமே இருக்கும். எப்போவுமே வேட்பாளர் அறிவிக்கிறாங்கன்னா இப்போ இந்த தொகுதி நான் வரணும்னு நினைக்கிறேன், நீங்களும் வரணும்னு நினைக்கிறோம், 4 பேர் நினைக்கிறோம். இப்போ நம்ம 4 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை வந்து தலைமைக்கு பொறுப்பு இல்லை. அது இயற்கையாக நடக்கும். அது ஓகே சார். பல்லறிகளை தெளிவாக சொன்னார்.